மாட்டின் பேர் அன்பு, அதை பிடிச்சா வந்து. மாட்டின் பேர் அன்பு, அதை பிடிச்சா வந்து. ஒரு வாயில் கட்டு எரியார் பத்தி வீரபுரஸ் மாடு வீரராம் காலை. நாட்டின் பேர் அன்பு, அதை பிடிச்சா வந்து. சங்கரனே பிடிச்சப்பார் வழங்கும் ஒரு காட்டு. யாருக்கு மனுஷனா சங்கரவாதிகள், யாருக்கு மனுஷனா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அன்பு மாடை வச்சு பிரச்சனை பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கிங்க. இப்போ மாடு பிடிச்சது எனக்கு சரியாக யாருன்னே தெரில. மாட்டுக்காரன் நாங்களும் வந்து இதை பற்றி பேசலை. ஸோ நீங்களாக பேசிக்கிறீங்க, எங்கிட்டாவது ஒரு கையில் பேசிக்கிட்டு ஏதாவது குரூப்பில் போட்டுக்கிட்டு ரொம்ப சங்கடப்படுத்துகிறீங்க. பிரச்சனைலாம் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் மாடு பிடிச்சா மாடு பிடிச்சவங்களாம் சந்தோஷப்படுத்துவேன், வாழ்த்துக்கள் சொல்லுவேன். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம. அதே போல் வாடியில் வந்துட்டு மாட்டை பிடிக்காத அது இதுன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். மாடை அவுத்து விட்டுட்டு அது போக்கில் விளையாண்டு வெளியே வரணும். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து மாடு வச்சு அவுத்துக்கிட்டு போகலை. அப்போ இருந்தே நம்ம வந்து மாடு அவுத்துக்கிட்டு இருக்கோம். நான் குழந்தையில இருக்கும் போதில் எங்கள் வீட்டில் சுத்த மாடு இருந்துச்சு, ராமுன்னு எங்கள் அப்பச்சி வளர்த்த மாடு இருந்துச்சு. அதுக்கடுத்து இளையருத்தி மட்டி கரெக்டாக நான் வந்து 4ஆவது படிக்கும் போதில் இருந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து காரி மாடு வந்துச்சு. இது எல்லாமே வந்து பல பிரச்சனைகளை பார்த்த மாடு தான். எதுவுமே வந்து ஈஸியாக மாடு வளர்த்தோம் அப்படியே ஜெயிச்சிச்சுன்னு அப்படியும் போகலை. இதே மாதிரி இதை விட 100 மடங்கு பெரிய பிரச்சனைகள்லாம் சந்தித்த மாடுகள்லாம் இருக்குது மட்டிலாம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போக்குள்ள மாடு பிடிச்சதுக்கு பயங்கரமாக சண்டை போட்டு கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இவ்வளோ பெருசெல்லாம் கடந்த மாடு வந்து அந்த இளையருத்தி மட்டி. அதே மாதிரி காரிக்குமே அதே மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. வாடியை விட்டு வெளியே வராத அளவுக்கு கூட்டமாக நின்று மாடை வெளியே போகாத அளவுக்குலாம் பிடிச்சி நிறுத்தி அந்த அளவு கூட்டத்தை அமுக்கி அந்த மாடு ரெண்டுமே வந்து அவ்வளோ ஜெயிச்சு வந்துச்சு. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இன்றைக்கெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுன்றது மாறி போச்சு. சரி இவ்வளோ தானே ஜல்லிக்கட்டு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து கடந்து வந்துக்கிட்டுருக்கோம். இன்னொரு வகையில் பார்த்தோம்னா ஒரு ஜல்லிக்கட்டுன்றது ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது நாங்கள் வந்து சிந்திக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு நண்பர் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா எங்கெங்கேயோ இருந்து ஒரு மாட்டு மேலே இருக்கிற ஒரு 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 பாசத்தினால வந்து அதை வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்கண்ணே, மாடு வந்து நல்லா வந்துச்சுண்ணே, மாடுக்காரங்க 2 பேர் பிடிக்காரங்க 2 பேர் பிடிச்சாங்க, நீங்கள் ஏன் அதை கேட்கல, எல்லா மாடு வந்து பாதி இதுக்கு மேலே வந்துருச்சுனாக்கா மாடு ஜெயிச்சிருச்சு சொல்கிறாங்க. நம்ம மாடு எல்லக்கோட்டுக்குலேருந்து ஒரு 4 ஸ்டெப்பு பக்கத்தில் தான் இருந்துச்சு, 2 தடவை எல்லக்கோட்டுக்கு போயிடுச்சு இல்லைண்ணே, அப்போ பக்கத்தில் எனக்கு அந்த மாடு ஏன் வந்து இப்போ ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலை அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறீங்க. அதே போல் மாடு வந்து பரவாயில்லண்ணே, எங்கே போனாலும் தூக்கிட்டு போல குத்தி கழட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கிறேன். இதே போல் மாடு பிடிச்சவங்களுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கள போய் சமாதானப்படுத்துறது, ஏன் பிடிச்சிங்கன்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. நானே மாடு பிடிச்சவங்களுக்கு நேற்று ஃபோன் பண்ணிவிட்டு, நேற்று அந்த தம்பிக்கு பிறந்த நாள், ஃபோன் பண்ணி தம்பியை பிறந்தநாள் வாழ்த்துக்கள்யா, மாடு இப்படியா 10 நீ பிடிச்சா குத்தி எடுக்குதாயா அப்படின்னு கேட்டேன். நேர்படையே கேட்டேன். தம்பி வந்து என்னையே சூப்பர் மாடுனே, ஆமாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி இந்த மாதிரி மாடு இருக்குது, கட்டினால தூக்கிட்டு போய் அப்படியே போயிருதுண்ணே, மற்ற மாடுகள்லாம் இந்த மாடு வந்து நல்லா தூக்கி எறியுதுண்ணே, கட்டையிலேருந்து பிடிக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நம்மளை அவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சவரே வந்து நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி 2-3 பேர் சொன்னாங்க, பரவாயில்ல வீரா நீங்கள் ஒரு பேசுங்க, மாடு நீங்கள் கட்டையிலேருந்து ஒதுக்கி விட்ருக்கலாம். மாடு எங்கிட்ட கட்டையிலேருந்து ஒதுக்குறது, மாடாக வருதுன்னு தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், யாராவது கட்டையில் நிற்கிறமான்னு பாருங்கள். மாடை உள்ளே அவுத்து விட்டுட்டு வெளியே வந்து தான் நம்ம வந்து சந்தோஷப்படுத்துகிறோம் மாட்டை. நாங்கள் போய் சுற்றுறது வைக்கிறது, மற்றபடி உள்ளெல்லாம் நாங்கள் யாரும் போகிறதில்ல. மாடாக ஜெயிச்சு வரணும். அன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து அந்த பழைய காலத்து மாடுகள் மாதிரி இல்லை. அதுவும் இது பண்ணோம். அது மாடு 10% பண்ணுச்சுன்னா ஆள் வந்து 90% பண்ணால் தான் ஜெயிக்க முடியுது. நான் வந்து சரி நல்ல மாடு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம புள்ள போகிறதில்ல. இன்னொரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மாடை வந்து நாங்கள் எந்த வகையிலையும் வந்து துன்புறுத்துறதில்ல. அது இதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி மாடுபிடி வீரர்களையும் துன்புறுத்துறதில்ல. பக்கத்தில் போய் தள்ளி கிள்ளி விட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலை. போன வீடியோவிலே நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேங்க. அந்த மாடு வந்து லாடம் லைட்டாக கொடுங்கனாலும் தாங்குச்சின்னு
மாடை ஊக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிவிட்டோம். மாடுமே வந்து 3 நாள் காய்ச்சலில் கடந்து மலையில் கடந்து காய்ச்சல் வந்து தான் இருக்குது. எல்லாமே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். நான் ஒன்றும் தெரியாமையோ இல்லை மாடு அவுத்த பிடிவட்ட பின்னாடி அந்த மாட்டு காய்ச்சல்லாம் நான் சொல்ல மாடு தாங்குதான்னு சொல்லலை. அது ஆரம்பமே நான் சொன்னது தான். அதே போல் வாடியிலேருந்து கரெக்டாக வெளியே வந்து சுத்தம் போதில் வந்து பார்த்திங்கன்னா கால் தடுமாறிடுச்சு. இதுவே வந்து ஏன் பாதிக்கு மேலே வந்து பிடிமாட்டுன்னு வந்த மாட்டேன் பிடிமாட்டுன்னு பிடிச்சதுமே ஏன் பிடிமாடுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மாடு வந்து பாதிக்கு மேலே வந்து 2 சுற்று 3 சுற்று போட்டு யாராவது ஒருத்தவங்களை கழட்டி போட்டிருந்தா அண்ணே வந்து கரெக்டாக பேசியிருப்பார். சரவணன் குத்தம்லாம் சொல்லக்கூடாது யாருமே. அவர் 1000 மாடுகளுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் எல்லா மாடும் அவர் தெரியும். நம்ம ஒன்றும் அவர் சட்டத்திட்டம்லாம் சொல்லித்தர தேவையில்லை. அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து பாதிக்கு மேலே வந்து நல்லா விளையாடும் போது யாராவது ஒத்தால பிடிச்சி கட்டி தூக்கி போட்டு அதுக்கடுத்து நின்றுருந்தா கூட மாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லியிருப்பார். மாடு ஓடி வந்து ஒரு ரவுண்டை போடுது, 2வது ரவுண்டில் படுக்குதுன்னா அதை வந்து அவரால் வந்து சொல்ல முடியாது. இதுவே வந்து 2 பேர் திமிலை கட்டிட்டாங்க, அதை வந்துன்னா சொல்லலாம். 2 பேர் திமிலை கட்டிட்டீங்கப்பா, பிடியார்களுக்கு பரிசு இல்லை மாட்டுக்கு பரிசு இல்லைன்னு சொன்னால் அதை அவர் சொல்லிட்டாராங்க. மாடு பிடிமாடுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காராம். அது நான் எனக்கு வாய்ஸே கேட்கல. அதை வந்து ஹைலைட் பண்ணி அவங்கள யாரும் தப்பாக பேசாதீங்க. அதெல்லாம் வந்து பெரிய அம்பேராக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அங்கே இருந்துட்டு எல்லா மாடு 1000 மாட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. நாள் தவறாமல் ஜல்லிக்கட்டுக்கு போகிறாரு. அவருக்கு இருக்கிற ப்ரெஷரு நம்மளை மாதிரி அவருக்கு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு 4-5 பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. எங்கள் மாடு அப்படி சொல்ல இப்படி சொல்ல, ஏன் பேர் சொல்லலைன்னா கூட நான் கோவப்பட்டிருக்கேன். சரவணன் மேலே 2 ஊருக்கு நம்ம பேர் சரியாக சொல்லலைன்னு சொல்லி கோவப்பட்டு சக்கூலியில் வந்து என்ன பேரை சொன்னால் தானே நான் அவுப்பேனேன்னு சொல்லிட்டு நான் நின்றுருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து அவரெல்லாம் குத்தமெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. 3வது மனுஷன் யாருக்கும் ஃபோன் பண்ணியோ இல்லை விட்டுருங்க. அன்பு மேலே இருக்கிற பாசத்தில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்க. நான் வந்து அது பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். மாடு பாருங்கள், அதை கட்டுத்தரைக்கலாம் நான் யாராவது ஒரு ஆள் வந்தாவே எந்திரிச்சு நின்றோம். இன்றைக்கி நம்ம வந்து உள்ளே நின்று நான் இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மாடு எந்திரிக்காமல் படுத்த கிடக்கு. ரொம்ப டல்லாக போய் இப்போ கிடக்குங்க. ஆமாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடு மழையில் நனைஞ்சே இதாகி போச்சு. நான் ஆரம்பமே சொன்னேன் எங்கள் வீட்டில் செட்டிலே கிடக்கட்டு தோட்டத்தை கொண்டு போய் அங்கே செட்டு முள்ள ஒன்றும் இல்லை. மழையில் 4 மழைங்க இன்றைக்கோட சரியான மழைங்க. சும்மா சாதாரண மழைலாம் இல்லை. சடச்சடன்னு விழுந்துச்சுனாக்கா இப்போ பாதி அளவுக்கு செகதியில் தான் நிற்கிது. அது கட்டி போட்டிருக்காங்க. மேட்சில் விட்டுருந்தா கூட ஒன்றும் தெரியாது. கட்டி போட்டிருக்க மாடு என்ன ஒன்று அந்த இடத்துல அது செகதியில் சாணியிலும் படுத்து கிடந்து அதை குளிப்பாட்ட கூட இல்லைங்க. அந்த போன ஜல்லிக்கிட்டு நாங்கள் மாடை குளிப்பாட்டாமே வந்தோம். மழையில் நனைஞ்சு அதுவே போட்டெல்லாம் அழிஞ்சிருச்சு. அப்படியே தான் கொண்டு வந்தோம். நேற்று மாடை வைக்கும் போதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பசங்களுக்கெல்லாம் சொன்னேன். எல்லாமே வந்து உண்மை தான். நாங்கள் எதுவுமே விளையாட்டுத்தனமாலாம் எதுவுமே சொல்லிக்கல. மாடு பிடிச்ச பின்னாடியும் நான் வந்து என் மாடு அது இதுன்னு சொல்லலை. மாடு பெரிய வீரனுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். நல்ல மாடு பிடிச்சாப்புல நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். இதை வந்து பெரிய லெவலுக்கு நீங்கள் எதுவும் கொண்டு போகாதீங்க. யாரும் ஃபோன் பண்ணி பேசாதீங்க. நான் பெருந்தன்மையாக நான் வந்து சொல்லிட்டேங்க. எனக்கே தெரியுது. ஒரு மாட்டுக்காரங்களாம் முதல்ல எங்கள் பழைய மாட்டை பிடிச்சா நான் மாட்டை பிடிச்சிட்டாங்க, செல்வராசனை மாட்டை பிடிச்சிட்டாரு, ஐயங்கோட்டனை மாட்டை பிடிச்சிட்டாரு, நம்ம செங்கண்ணை மாட்டை பிடிச்சாருன்னு ஒரு மாதிரி பேசுவாங்கள்ல. அவன் அப்படி பிடிச்சா நான் அதெல்லாம் சொல்ல. மாடு திறமையாக தான் பிடிச்சிங்க. நான் மாட்டெலாம் நான் குறை சொல்லலை. மாடு உளுந்ததுனால பிடிச்சேன்னு நான் சொல்லலை. மாடு திறமையாக தான் பிடிச்சிங்க. அந்த மாடை திமிலை ஒட்டுறதுக்கும் கொஞ்சம் இதாகத்தான் வேணும். ஏன்னா என்ன ஒன்று ஒரு ஆள் திமிலை கட்டியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு 20-30 பேர் மாட்டை விரட்டுனதுனாலே மாடு ஓடி இருக்குது. கொஞ்சம் வழக்கம் போல் வர மாதிரி இருந்து திமிலோடு சுற்றி தூக்கி போட்டிருக்கோம் கண்டிப்பாக. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. என்ன உள்ளே வெளியவே கழட்டி போட்டது உள்ளே கழட்டி போடலன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் மாட்டில், அவ்வளோதான். மற்றபடிலாம் நான் எதுவுமே யாரையும் நான் குறை சொல்லிக்கலையோ அதெல்லாம் பண்ணல. அதே வீடியோவில் பாருங்கள், நான் மாடு வந்து வெளியே ஜெயிச்சு அவனை தம்பியை வந்து கீழே கழட்டி விட்ருக்கேன். அப்புறமேல் வந்து யாரோ ஒருத்தவர் வந்து தொடையெல்லாம் தட்டுறாப்புல ஊன்னுட்டு. அது வந்து அவர் வந்து ரொம்ப அவருடைய குணம் அப்படித்தான் இருக்கும் போல். அதனால் அவரையும் நான் குத்தம் சொல்லலை. அவர் ஏதாவது அனுபவப்பட்டிருப்பாப்புல மாட்டில் நல்லா தொடையை தட்டுறாப்புல. அதனால் நான் அவரெல்லாம் எதுவும் சொல்லலை. நல்ல மாவீரன் மாட்டை பிடிச்சவர் நல்ல மாவீரன். என்றைக்குமே வந்து அவர் வந்து பாராட்டுக்குரியதான். இந்த மாட்டை மட்டும் இல்லை, விளையாட்டு மாடுகள் நல்ல மாடுகள் நல்லா தவி போகிற மாடுகளை பிடிச்ச எல்லாருமே வீரன் தான். ஏன்னா உசிரை பணையை வச்சு கட்டுறாங்க. அதனால் வந்து ரொம்ப எதுவுமே பெருசாகிக்கிறாங்க. சாதாரண ஒரு விஷயம் மாடு பிடிவட்டதுன்றது சாதாரண விஷயம். மாடு பிடிவட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாதுன்றீங்க, யாரையும் பேசக்கூடாதுன்றீங்க. அன்பு மேலே வச்சுருக்க பாசத்தில் எல்லாம் சொல்கிறீங்க. பரவாயில்ல, அடுத்தடுத்து நான் மாடை அவுக்குறேங்க. இப்போ வந்து கட்டி குளத்துக்கு டோக்கன் கொடுத்தாங்கன்னா கட்டி குளத்துலேயும் மாடை அவுக்குறேன். காய்ச்சலில் தான் கிடக்கு, கொடுத்தா மாடு அவுக்குறேன். நான் என்ன பண்ண முடியும்? ஒரு மாடு தான் வச்சுருக்கேன், கூப்பிட்ட இடத்துக்கு வந்து தான் ஆகினேன். மாடு வந்து நல்ல ரிசல்ட்டை நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன். மாட்டை குறை சொல்லியோ இல்லை மாடு பிடிச்சவங்கள குறை சொல்லியோ இல்லை வந்து சரவணனை குறை சொல்லியோ இல்லை பார்வையாளர்கள் குறை சொல்லியோ தப்புங்க. அந்த மாதிரிலாம் யாரும் மாட்டு மேலே இருக்க பாசத்தில் யாரும் பேச வேணாம்.
இதோட அந்த பிரச்சனையை முடிச்சுக்குங்க, நல்லதாக இருக்கும். அப்போ